டேய், நீங்கள்லாம் யூடியூப்பில் வீடியோ போட்டு ரிவ்யூ கொடுத்ததுனால தானே இந்த மைக்கை நான் வாங்கினேன். 2 மாதத்தில் ஒரு மைக் ரிப்பேருங்க. ஒரு மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன், இன்னொரு மைக்கு ஒர்க்கே ஆகலை. கனெக்ட் பண்ணால் பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது. வீடியோ போடுங்கடா, ரிவ்யூ பண்ணிவிட்டு அது நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லுங்கடா. நீங்கள் பணம் நிறையா வச்சுருப்பீங்க, ஒன்று போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே ஒன்று வாங்கிடுவீங்க. கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்குறவன் என்னடா பண்ணுவான்? ஒரு மைக்கு போயிடுச்சு இப்போது. நான் இது வந்து நல்ல பிராண்ட், நிறைய எல்லா யூடியூபர் கழுத்துலேயும் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி குட்டி மைக்கை. அது வந்து இதுதான். இந்த மைக்கோட பேர் வந்து ஹோலி லேண்ட் M2 கேட்டுக்கோங்க. இது வந்து ஆனால் யூஸ்லெஸ், வேஸ்ட்டு. அதனால் வாங்காதீங்க. நான் வாங்கி 2 மாதத்தில் எனக்கு ஒரு மைக் போயிருக்கு. சர்வீஸ் சென்டர் ஒன்றும் கிடையாது. மெயில் போட்டு பார்த்தோம், அதுக்கும் நோ ரெஸ்பான்ஸு. ஒரு மைக்கு கனெக்ட் பண்ணும்போது பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது, கனெக்டே ஆகலை. இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்து ஒரு மைக் ரிப்பேர் அப்படின்னா ஏற்றுக்கவே முடியல. இது வந்து எப்படி சொல்கிறதுனா, வாங்கி நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க. அவங்க மேலே எங்களுக்கு பயங்கரமாக கோவம் இருக்குது. ஏன்னா வந்து சூப்பராக இருக்கும், ஐயோ இது பயங்கரமாக இருக்குது, இது வந்து நாய்ஸ் கன்சோலே பயங்கரம் வேறு லெவலாக இருக்குது. புரியல. ஒரு பொருளை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒழுங்காக 2-3 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுங்கடா. காசு வாங்கிட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நல்ல பொருளை நல்லா நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னா அப்படின்னா அது மற்றவங்களுக்கு போகும்போது நல்லபடியாக போய் சேரும். இப்போது நான் யூடியூப்பில் ரிவ்யூ பார்த்தேன், இந்த மாதிரி இந்த மைக் வந்து சூப்பராக இருக்குது, ஹோலிலேண்ட் தான் இருக்கிறதுல சூப்பர் அப்படின்ட்டு சொன்னானுங்க. நான் அதை வாங்கினேன், 2 மாதத்தில் போயிடுச்சு. என்ன சொல்கிறேன்னே தெரியல. அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், அந்த டிஸ்கனெக்ட் ஆகுறது உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிசீவரை நான் ஃபோனில் செட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு மைக் தான் கனெக்ட் ஆகும், இன்னொரு மைக் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா பச்சை கலரில் ஒரு மைக் இருக்கா, அது வந்து கனெக்ட் ஆகிடும். பிளாக்காக இருக்குது பாருங்கள், அது வந்து கனெக்டே ஆக மாட்டேங்குது, பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஒரு மைக்கு பிளிங்க் ஆகலை பாருங்கள், அது கனெக்ட் ஆகிடுச்சு. இன்னொரு மைக்கு வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது, பிளாக்கு பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது பாருங்கள். அதுலேயும் பிளிங்க் ஆகிட்டு தான், ரிசீவர்லேயும் பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது. அது கனெக்ட் ஆகிடுச்சு, ஆனால் இது கனெக்ட் ஆகலை. கடைசியாக வந்து அந்த ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ரேட்டிங்லாம் போய் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த மாதிரி ஒரு மைக் வந்து நாட் ஒர்க்கிங்னே சொல்லியிருக்காங்க. அதை நான் கவனிக்காமலே இந்த மைக் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் இந்த மைக் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு நல்ல ரிவ்யூ சொல்லவே மாட்டாங்க. இப்போது எனக்கு வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கின மைக் இது, ஆனால் இப்போ எனக்கு ஒன்று மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அந்தமாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஏமாறக்கூடாதுன்றதுக்கோசரம் அந்த வீடியோ நான் போடுறேன். இந்த பிராண்டை நான் சஜஷன் பண்ணவே மாட்டேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த க்ரீன் ஹேரோன்ற ஒரு மைக் தான், நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வராது, தனியாக தான் எடுத்து சார்ஜர் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா, இது வந்து நான் ஃபஸ்ட்டு 2வது மைக் வாங்கினேன், ஆனால் 3வது ஒரு மைக்கும் நான் வாங்கினேன். இதில் வந்து எல்லா மைக்லேயுமே சரிங்க, ஒரு மைக்கு தான் ஒர்க் ஆகுது, இன்னொரு மைக் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக் ஒர்க் ஆகுது, இன்னொரு மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்துடுதா உங்களுக்கு, ஏர்பாட்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடுதா. ஆனால் இதில் வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து பாக்ஸ் வரல, வெறும் இந்த மாதிரி மைக் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி மைக் மட்டும் தான் வரும். அது இந்த மாதிரி இதில் வந்து சார்ஜர் போட்டுக்கலாம், தனியாகவே சார்ஜர் போட்டுக்கலாம், அதுக்கு நம்மளுக்கு கேபிளும் கொடுத்துருவாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் 2500 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1000 ருபீஸ் தான் வாங்கினேன். சூப்பராகவே இருக்குது, நாய்ஸ் கேன்சல் நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த மைக்குக்கு நீங்கள் போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, வேஸ்ட்டு, சத்தியமாக வேஸ்ட்டு. நான் வாங்கினது எனக்கு காசு தான் வேஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி மெயில் போட வேண்டியது தானே ஹோலி லேண்டுக்கு அப்படின்னா, ஒழுங்காக ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ரிப்ளைவும் சரியாக இல்லை. நான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஒழுங்காக கனெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அந்த வீடியோ பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த அளவுக்காங்க. அதே மாதிரி அவங்க அந்த வீடியோவில் வந்த மாதிரி பார்த்து கனெக்ட் பண்ணேன். அப்படி இருந்துமே அது வந்து பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மைக் வந்து பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்குது, கனெக்டே ஆக மாட்டேங்குது, வேஸ்ட்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லோ பட்ஜெட்டில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க. இது வந்து வாங்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, சில பேருக்கு நல்லா இருக்குது, சில பேர் திடீர்னு யூஸ் பண்ணிட்டு கூட நம்மளுக்கு அதே மாதிரி பேக் பண்ணி அனுப்பலாம், சொல்ல முடியாது. ஏன்னா ஏமாந்துறது ஒரு கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. யூடியூப்பில் கண்டென்ட் வீடியோஸ் அந்த மாதிரி காமெடி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். அதில் வந்து 2 மைக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பேசும்போது நான் பேசுகிறது எதில் பேசுகிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஒரே ஒரு மைக் வச்சு தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இதுலேயும் ஒரு மைக் வந்து ஒன்று தான் ஒர்க் ஆகும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா 2மே நல்லாயிருக்கு. நீங்கள் இதுவே வாங்குங்க. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன். பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் இது பக்கம் மட்டும் போயிடாதீங்க. நான் ஓகே தான். இது மைக் குவாலிட்டி, பேசுகிறது, நாய்ஸ் கேன்சல்லாம் ஓகே தான். பட் வந்து நான் வாங்கி 2 மாதத்துல ஒரு மைக் ரிப்பேர். இது நம்ம பிராண்டும் இல்லை, நம்ம இதுவும் கிடையாது. சர்வீஸ் சென்டர் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் கொஞ்சம் யோசித்து வேணும்னா வாங்கிக்கோங்க. நீங்கள் சமாளிப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஒரு மைக்கை வச்சு. ஏன்னா இது ஒரு மைக் தான் ஒர்க் ஆகுது. ஒருவேளை இது எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி தோணுது. ஒரு மைக்கு நல்லா இருக்கணும், இன்னொரு மைக் வந்து ரிப்பேராக கொடுத்துடலாம். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு மைக் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களான்ட்டு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் ஆனால் இந்த பக்கம் வாங்காதீங்க. ஏன்னா யூஸ்லெஸ் தான் அது வாங்குறது. நீங்கள் வாங்குறதுக்கு இது வாங்கிட்டு போயிடலாம், பெட்ரு. அவ்வளோதாங்க. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு சர்வீஸ் சென்டர்லாம் எங்கேயும் கிடையாது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் பண்ணாலும் இது ரொம்ப குட்டியாக இருக்குது. சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு வாட்டி போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட்டு தான், வேஸ்ட் ஆஃப் மணி தான். ரிவ்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதை கொடுங்க, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நீங்கள் கொடுக்குற ரிவ்யூ பார்த்தா நிறைய பேர் வாங்குறாங்க. நான் அதை பார்க்காம, நான் கீழே இருக்க ரேட்டிங்லாம் பார்க்காமலே வாங்கிட்டேன். ஆனால் நிறைய பேர் இதை வாங்கி ஏமாறுறாங்க. அதை கொஞ்சம் வெளியே சொல்லுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். முடிச்சுக்கிறேங்க. பாய்ங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு மைக்கை வாங்கிட்டு ஒரு மைக் இல்லை அப்படின்னா கஷ்டமாக இருக்குது. நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாடா, பை பாய்.